வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயம், 1 கப் அளவுக்கு தக்காளி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தவாவில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பிரெட் துண்டுகளை அந்த தவாவில் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பிரெட்டை அது மேலே அப்படியே மூடி வச்சிடலாம். நம்மளோட பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் லீவுக்கு அட்டகாசமான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் பசங்களுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.